அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இவ்வருடத்தின் 10வது மாதம் தேவனுடைய மாபெரும் கிருபையால் நாம் உட்பிரவேசித்திருக்கிறோம். இம்மாதத்தில் தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையாக நான் விசுவாசிக்கின்ற என் விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்தியதாகிய வசனம் இவ்வாறு நமக்கு பேசுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். சங்கீதம் 94:14. ஆம், இன்று நம் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நம் கைமீறி போயிருக்கலாம். இப்படி நமக்கு நடந்திருக்கக்கூடாது, இது நடந்ததினால, அது இப்படி மாறினதினால பல கேள்விகள் நமக்குள்ளே தோன்றும். அக்கேள்விகள் நமக்கு பதில் கிடைக்காத ஒன்றாக மாறியிருக்கலாம். ஏன் இச்சூழ்நிலைகளினால் நாம் தளர்ந்து இருக்கலாம். இனி ஒன்றும் இல்லை, தேவனுடைய பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்ற நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கலாம். எல்லாம் முடிந்தது, கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு தரும் வார்த்தை, அந்த வசனம், அவர் தம்முடைய ஜனத்தை, தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் நெகிழவிட மாட்டார். அவருடைய சுதந்திரத்தை அவர் கைவிட மாட்டார். அவருடைய சுதந்திரமாகிய பிள்ளைகள், சொந்த ஜனமாகிய நாங்கள் ஒரு நாளும் தலை குனியவும் அவமானப்படவும் ஆண்டவர் விடப்போகிறவர் அல்ல. இவ்வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம் பார்க்கிற பொழுது, எவ்விதத்திலும் நாம் நெருக்கப்பட்டாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. எப்படியானாலும் நம்மை உடைத்தாலும் நாம் உருவாக்கப்படுவோம். நம்மை தள்ளினாலும் நாம் எழுந்திருப்போம். ஆம், நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. எங்கள் விசுவாசம் தளர்ந்து போவதில்லை. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாகிய நாங்கள் எழுந்தோ ஓட, உயர்ந்து நீக்க கர்த்தர் எங்களை இன்னுமாய் பலப்படுத்துவார். அவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கும். எங்கள் விசுவாசம் என்ற ஆணிவேர் ஆழமாக இருப்பதினால் நானும் நீங்களும் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய சுதந்திரமாகிய நாங்கள், அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய நீதியை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அவர் எங்களுக்கான நீதியை சரி கட்டுகிற தேவனாக எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிப்பார். அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தர் எங்களை கடந்து மறந்து செல்பவர் அல்ல. எங்கள் அவமானங்களையும் துக்கங்களையும் ரசிப்பவரும் அல்ல. அவர் எங்களுக்காக போராடி ஜெயத்தை காண பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் நெகிழவிட மாட்டார். நாம் அவருடைய சுதந்திரமாயிருப்பதினால், அவருடைய சொந்தமாகிய நம்மை அவர் கைவிடவோ மறந்து போகவோ அவர் யாரோ அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் அவருடைய சுதந்திரமாயிருக்கிறோம். ஆகவே நாம் நெகிழ்ந்து போவதில்லை. எங்களை அவர் நெகிழவிட மாட்டார். ஆகவே எங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் உறுதியாயிருப்போம். எங்கள் விசுவாசத்திலே இன்னும் பலப்படுவோம். கர்த்தர் தாமே இம்மாதத்தில் எங்களை ஆசீர்வதிப்பாராக.